ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், நல்ல சுவையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு ரெஸ்டாரண்ட் தான் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் சுவையாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போனப்போ அஜினமோட்டோ அதில் உள்ள டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ அதெல்லாம் கலப்பாங்க. ஆனால் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலையே நம்ம ஆரோக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக சமைக்கலாங்க. அது எப்படி சமைக்கணும், அதுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் இதெல்லாம் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதுக்கு முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா சூடாகிட்டுருக்கு. அப்போங்க 2 ஸ்பூன் நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த சமையல் எண்ணெய் அரிசி வெந்து வரையில் ஒன்றோட ஒன்று சோறு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டிட்டு இந்த தண்ணி சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து வேக விடணுங்க. இந்த அரிசி எவ்வளோ பக்குவமாக வேகணும்டா, ஒரு 90% தாங்க வெந்திருக்கணும். நல்லா வெந்தாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டுறப்ப அப்படி குழஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், இது இன்னும் சரியாக வேகலை. இப்படி நான் அமுக்கி பார்க்கையில் நான் நசுங்கக்கூடாது, 2ஆக கட் ஆகணும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். அந்த 2ஆக கட் ஆனால இது வெந்துருச்சுங்கிற அர்த்தம். இங்கே பாருங்கள், அடுத்து இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்படி அமுக்கையில் பாருங்கள் 2ஆக கட் ஆகுது. இதே மாதிரி கட்டானாலே போதும். இப்போ இதை அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டியை வச்சு வடிச்சிடணும். வடிச்சிட்டு இதை ஒரு நல்ல பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறணுங்க. ஏன்னா நம்ம சூடோட சோறு காய்கறியில் கிண்டினோம்னா அந்த சோறு அப்படியே குழஞ்சிக்கிட்டு 2 உடஞ்சி போயிடும். அதுக்காக நல்லா இந்த தட்டில் கொட்டி நல்லா இந்த பாருங்கள், நான் கொட்டுறது மட்டும் நல்லா கொட்டி கிண்டி விட்டு நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு சட்டியை வச்சுட்டு நம்ம சட்டி சூடான உடனே 2 ஸ்பூனு நெய் எடுத்து விட்டுருக்கிறணும். என்னடா நெய் கரண்டியில் ஸ்பூனுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பூனுடைய பின்பக்கம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் அந்த நெய் நல்லா பனி நேரமாக அப்படி கட்டியாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. அதனால் அந்த ஸ்பூனுக்கு பின்பக்கமாக எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நம்ம நெய்யை எடுத்துப்போம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு எதுக்குனாக்கா, நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸுடைய அலங்காரத்துக்காக அந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்த்து சாப்பிடையில இடையில நம்ம பல்லில் கடிபடையில் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூனும், அதாவது நம்ம அந்த நான் புழங்குற கரண்டி ஒரு குழிக்கரண்டி தாங்க. இந்த பாருங்கள், அந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி எண்ணெயும் அந்த நெய்யோடவே கலந்துட்டா, நெய்யோடு கலந்து சேர்த்து சூடான உடனே இங்கே பாருங்கள், நல்லா சூடாகிட்டுருக்கு. நல்லா சூடானோடனே 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கலந்து இதோட அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும், ரொம்பவும் கோல்டன் நிறமாகலாம் வதக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த வெங்காயம். ஏன்னா ரொம்ப பொன்னிறமாகலாம் வதக்க வேணாம். இதுக்கு தேவையான உப்பு, நம்ம காய்கறியெல்லாம் போடுறோம்ல, அதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துப்போம். பாருங்கள், போட்டு அந்த உப்பு போட்டால் இந்த வெங்காயம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் எப்போவுமே சமையலில் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துப்பேன். இந்த இது சேர்ந்து இந்த பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ 2 கேரட் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டில் சீவக்கூடாது. கேரட் சீவாமல் அப்படியே நீளமாக கட் பண்ணி போட்டோம்னா அது சீக்கிரம் அப்படி குழஞ்சி போகாமல் நல்லா நீளமாக அந்த சோத்தில் நல்லா அழகாக இருக்கும். இந்த ஜீனி எதுக்கு போடுறோம்னாக்கா, ஒரு கொஞ்சோண்டு ஜீனி போடுறோம். இது எதுக்காகனா, நம்ம போடுற காய்கறியெல்லாம் அப்படி கலர் வேக ஆரம்பித்தோடனே கலர் மாறி வந்துடும். அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கிறது. ஜீனி வேண்டாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி வேணாங்கிறவங்க ஜீனியை தவிர்த்துருங்க. ஒரு கிண்ணம் முட்டைக்கோசு. அந்த முட்டைக்கோஸில் உள்ள உள்பக்கம் உள்ள இது இல்லாமல் மேலே உள்ள தோல்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பச்சை பட்டாணி ஒரு கிண்ணம். இது பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சது தான். ஏன்னா இது காய்களாக வேகையில் அந்த பச்சை பட்டாணி சீக்கிரம் வேகாது. அதுக்காக இது குடமிளகா ஒரு கப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிடணும். ரொம்பவும் வதங்க விட வேணாம். ஒரு அரை பக்குவத்தில் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், வதங்கையில் அந்த கலரே மாறலை பாருங்கள். இப்போ நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இந்த இஞ்சி ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் போட்டு வறுத்துடணும். ஆனால் நான் அந்த இதை போட மறந்துட்டேன். இப்போ
இது கரம் மசாலா தூள் 1.5 ஸ்பூன். நம்மளுக்கு எவ்வளோ காரமோ, நான் 1.5 ஸ்பூன் போடுறேங்கிறதுக்காக நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டுறாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா அந்த காய்கறியிலெல்லாம் நல்லா கோட்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு வடித்து ஆற வச்சுருக்கோம்ல சோறு பாஸ்மதி, அந்த சோறையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணுங்க. ஏன்னா இது நம்ம கிண்டையில் அந்த பாஸ்மதி அரிசி வந்து அப்படியே உடஞ்சிரும். அதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கிண்டணும். இந்த மசாலாவையெல்லாம் போட்டு நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் போட்டு கிண்டினோம்னாக்க அந்த சோறு அப்படி உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் வந்து காய்கறியிலேயே வந்து மசாலாவை போட்டு நல்லா கிண்டிட்டேன். கிண்டினதுக்கு அப்புறம் வெந்துருச்சு, மசாலாவெல்லாம் சேர்ந்து காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அரிசி அந்த நம்ம சோறு வடித்து வச்சுருக்கோம்ல அந்த சோறையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கிண்டணும். ஒரே மொத்தத்தில் அவ்வளோ சோறும் போட்டுறாதீங்க. போட்டோம்னாக்கா கிண்ட முடியாது. ஆனால் அப்படியே அந்த எல்லா சோறும் கலந்து கிண்டி வதங்கையில் அது உடஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு கிண்டணும். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் பக்குவமாக பொறுமையாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு வரட்டுன்னு அவசரமாகலாம் கிண்டாதீங்க. சோறு உடஞ்சிரும். உடஞ்சிச்சின்னா அப்படியே அது குழஞ்சது மட்டும் போயிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ இதே போல் கிண்டிட்டு இன்னும் இருக்க சோறையும் ஃபுல்லாக போட்டு கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்குவமாக நம்ம கிண்டுறதுல தாங்க இருக்குது. இந்த பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உடையாமல் கிண்டணும். அதுதான். இப்போ வந்து சோயா சாஸ் விட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், நான் 1/2 கிலோ அரிசிக்கு வந்து நான் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். ரொம்ப சோயா சாஸ் விட்டோம்னாக்க அது வந்து ஒரு விதமாக கசப்பு வந்துடும். அதுக்காக சோயா சாஸ் மட்டும் நம்ம போடையில் கொஞ்சம் கவனமாக அளவோடு போடணும். அதையும் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற அளவுக்கு கலந்து கிண்டிடுவோம் அந்த சோத்தோட. ஏன்னா அந்த சோயா சாஸ் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேணும்டா நீங்கள் வந்து சாஸே இல்லாமல் சாப்பிடணுங்கிறவங்க சோயா சாஸை எடுத்துக்க வேணாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டு வேணும்டா கொஞ்சமாக சோயா சாஸ் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட் ஆரோக்கியமான உணவுங்கிறீங்க, அப்புறம் சாஸ் கலக்குறீங்களே அப்படிம்பாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும்டாக்க நம்ம கலந்து தான் ஆகணும். இது வந்து வெங்காயத்தாள், அதான் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்கள்ல, அந்த இது வெங்காயத்தாள். இது நான் வீட்டிலே வந்து வெங்காயம் எடுத்து ஊண்டி வச்சு வளர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி, இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு கலந்துட்டோம். இது அவ்வளோதாங்க இதோடைய வேலை. ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்கிறாது. அந்த காய்கறி வதங்குற நேரமும் அந்த சோறு வடிக்கிற நேரம் தான். அதை எடுத்துட்டோம்னாக்கா வேலையே முடிஞ்சு. இதோட முடிஞ்சு. இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த நம்ம போட்டிருக்க மசாலா, அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாம் அந்த சோத்தில் இறங்குற அளவுக்கு வச்சுட்டு இப்போ வந்து சர்வ் பண்ண வந்துடுவோம். இங்கே பாருங்கள், ஆரோக்கியமான அருமையான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க எல்லோரும் வாங்க, நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம். இதே பக்குவத்தில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாழ்த்துவாங்கங்க. இதோட தக்காளி சாஸும் ரெடி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு அருமையான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.